ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம் கிராஃப்ல. ஓகேவா? ஸோ கிளியரா பாருங்க. கார்மெண்ட் ஷாப் அனௌன்சஸ் ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட். ஃபிளாட் 50% அப்படின்னா நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் 50% டிஸ்கவுண்ட். 50 ரூபாயில 50%, 50 ருபீஸ் இல்ல 50%. ரைட்டா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரா கிராஃப் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்க் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ். இந்த மாதிரி ரெண்டு கொடுத்து அவங்க கிராஃப் வரைய சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னாக்கனா, இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத மார்க்டு பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கணும், செகண்ட் இருக்கிறத டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்டு பிரைஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், அப்புறம் டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஆமாவா? இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு டிஷர்ட்டோட விலை டேக் இருக்குல்ல, பிரைஸ் ரேட்டு, அதெல்லாம் 1000 ரூபா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? 1000 ரூபான்னு ரேட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க தான் எது வாங்கினாலும் 50% டிஸ்கவுண்ட் இல்லையா? ஸோ அப்போ அந்த 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்க அதை கட்ட தேவையில்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. 50 ருபீஸ்ன்னு இருந்தா 1000ல 50 ருபீஸ் மைனஸ் பண்ணி 915 போட்டுருவீங்க. ஆனா இங்க பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த டேக்ல என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அதை போட்டுட்டு இன்ட்டு 50/100. பர்சன்டேஜ்னு இருந்தாலே இன்ட்டு 50/100. இப்போ வந்து 70% இருக்கு அப்படின்னா 1000 போட்டு இன்ட்டு 70/100. 80% இருக்கு அப்படின்னா 1000 போட்டு இன்ட்டு 80/100. ஏன்னா இப்போ உங்களுக்கு வர கொஸ்டின் பேப்பர்ல சேம் வேல்யூஸ் கொடுக்கறது இல்ல கண்ணா, கொஞ்சம் மாத்தியும் கொடுக்குறாங்க. கொஸ்டினே அவுட்ல இருந்து எடுக்கிறாங்க இப்போ. அதனால கான்செப்டை புரிஞ்சு எப்பயுமே அணுகிறது நல்லது. அதனாலதான் இதை சொல்றேன். ஓகேவா? அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபா வருதா? இதை ருபீஸா மாத்திட்டேன்னா 500 ருபீஸ் நீங்க கட்ட தேவையில்லை. ரைட்டா? இப்போ உங்களுக்கு இன்னொன்னு புரியாதவங்களுக்கு இன்னும் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2000 இருக்குன்னா 2000 இன்ட்டு 50/100. அப்ப என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருது. அப்ப 1000 ருபீஸ் நீங்க கட்ட தேவையில்ல. 2000ன்னு உங்க டிஷர்ட்ல ரேட்டு போட்டிருக்குன்னா 1000 நீங்க கட்ட தேவையில்ல, வெறும் 1000 மட்டும் கட்டுனீங்கன்னா போதும். இதுதான் மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ். இது புரிஞ்சதா? ரைட். இப்போ இதுக்கு தான் நீங்க கிராஃப் வரைய போறீங்க. இப்போ கிராஃப் வரையும் போது மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்னு உங்களால கிராஃப் வரைய முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கிராஃப்ல 2 இருக்கு. ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு ஒய் ஆக்சிஸ். சரியா? ஏதாவது ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ்னும் ஏதாவது ஒன்னு ஒய் ஆக்சிஸ்னும் நான் வச்சுக்க போறேன். எக்ஸ் ஆக்சிஸ் எது, ஒய் ஆக்சிஸ் எதுன்னு கிளியரா நான் காட்டுறேன். பேசிக்ல இருந்தே உங்களுக்கு நடத்துறேன், கிளியரா கவனிங்க. மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றத எக்ஸ் ஆக்சிஸ்ல வரைய போறேன். அடுத்தது டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ்ல வரைய போறேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ரைட். இப்போ வேல்யூஸ் என்ன எடுக்கிறது? இப்போ ரேட் 1000 2000 கொடுத்துருக்கீங்களே, நான் என்ன கிராஃப்ல எடுக்கிறதுனா, நீங்க என்ன வேணா எடுக்கலாம் கண்ணா, என்ன வேல்யூ வேணா எடுக்கலாம். பட் ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்னு மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு டிஸ்கவுண்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்களா, மார்க்கெட் பிரைஸ் 2500. அப்போ நான் வேல்யூ எடுக்கும் போது அந்த 2500 வர மாதிரி வேல்யூ எடுத்துக்குவேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். ஸோ 1000ல இருந்து இல்லைன்னா 2000ல இருந்து எடுக்கிறேன். 2000 அடுத்தது 2500 இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 500. அடுத்து எடுக்கும்போது 3000 எடுக்கணும். அப்பதான் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 500 வரும். அடுத்தது என்னது? 3500. அடுத்து என்னது? 4000. அடுத்து என்னது? 4500. இந்த மாதிரி எடுத்துக்கணுங்கண்ணா. மேக் ஷுர் நீங்க என்ன வேணா எடுக்கலாம், பட் அதோட டிஃபரன்ஸ் சேமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இங்க 2000, இங்க 2500ன்ட்டு இங்க 3500ன்னு போடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 1000 மாறிடும். ஆமாவா? அப்படி போடக்கூடாது. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அடுத்தது இப்போ டிஸ்கவுண்ட் பிரைஸையும் நானும் அசியூம் பண்ணிக்கலாமான்னா அப்படி அசியூம் பண்ணக்கூடாது. 2000 மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி போட்டு நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். சின்ஸ் பிகாஸ் டிஸ்கவுண்ட்ங்கிறது 50% அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே பேப்பர் பென் யூஸ் பண்ணாமே டக்குன்னு வேல்யூ சொல்லிடலாம். 50% அப்படின்னா 2000ல பாதி எவ்வளோ? 1000. அதுதான் அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸா இருக்கும். 2500ல பாதி எவ்வளோ? 1250. 3000னா 1500. 3500னா 1750. இதுல பாதி. ஓகேவா? டிவைட் பை 2 போட்டீங்கன்னா கூட அதுல பாதி கிடைச்சிரும். 250. புரிஞ்சதாக்கண்ணா? இப்ப நல்லா கவனிங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு வரணும்? டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு வரணும்? 3250 எனக்கு வரணும்.
ஆமாவா? அப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்கவுண்ட்ல 3250 வரல. ஸோ அதனால இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ 5000 னா 250, அடுத்தது 550 அப்படின்னா 2750, அடுத்தது 6000 இங்க அப்படின்னா இங்க 3000, அடுத்தது 6500 அப்படின்னா 3250. இப்ப நான் கிராஃப் வரைஞ்சது புரிஞ்சிருக்காக்கண்ணா? கிராஃப் வரைஞ்சது புரிஞ்சிருக்கா? இந்த ரெண்டு வேல்யூமே என்னோட டேப்லர் காலம்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப கிராஃப் வரையும் போது உங்களுக்கு ஈஸியா இதை சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். புரிஞ்சதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்போ வாங்க கிராஃப் வரையலாம். அதுல உங்களுக்கு நான் எப்படி பிளாட் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நான் அங்க இருந்ததை இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து அந்த கிராஃப் ஷீட்டுக்கு பின்னாடி இதை எல்லாத்தையும் எழுதணுங்கண்ணா. சரியா? ஸோ இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது மார்க்கெட் பிரைஸ். இது என்னோட ஒய் ஆக்சிஸ், இது டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஆமாவா? இது டிஸ்கவுண்ட் பிரைஸ். இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது இதுதான் கண்ணா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது இதுதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ். இது கிளியரா இருக்கா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து இங்க எழுதுங்க. 2000, 2500, 3000, 3500, 4000, 4500, 5000, 5500, 6000, 6500. இது முடிஞ்சதா? இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இது எல்லாமே மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு கிராஃப்ல எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் எழுதுவோமா? டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்னென்ன இருக்கு? 1000, 1250, 1500, 1750, 2000, 2250, 2500, 2750, 3000, 3250. இது வரைக்கும் எழுதிக்கணும். புரியுதாக்கண்ணா? இதை எழுதின பிறகு கிராஃப்ல பிளாட் அப்படின்னு போட்டு, ஸோ அப்போ பிளாட்னு போட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டா எழுதிக்கணும். பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2000னா ஒய் ஆக்சிஸ்ல 1000. ஸோ இங்க மட்டும் 5500, ஸோ 2750. புரியுதா? ஸோ எல்லாத்துக்குமே பிளாட். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட். இந்த செட் எல்லாத்தையும் எடுத்து எழுதியதுக்கு பிறகு நீங்க இப்போ பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல 2000, ஒய் ஆக்சிஸ்ல 1000. ஸோ அது இங்க இருக்கு. ஸோ அப்போ 2000, 1000. அடுத்தது செகண்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 2500, ஒய் ஆக்சிஸ்ல 1250. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ்ல 3000. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரொம்ப பொறுமையா நிதானமா கிராஃப் பிளாட் பண்ணும். சரியாக்கா? இதுல வந்து 3500, இங்க டிஸ்கவுண்ட்ல 1750. அடுத்தது இங்க பாருங்க எப்படி பிளாட் பண்றோம், அந்த क्वेश्चन எப்படி ஆன்சர் பண்றோம் பாருங்க. சோ 4000, 2000. அடுத்தது இங்க. சோ அப்போ 4500, இங்க 2250. அடுத்தது இங்க 5000, எக்ஸ் ஆக்சிஸ்ல 5000, ஒய் ஆக்சிஸ்ல 2500. அடுத்தது இங்க 550, சாரி 5500, 2750. அடுத்தது இங்க 6000, இங்க 3000. லாஸ்ட் இங்க. சோ 6500, இங்க 3250. முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஜாயின் பண்ணின பிறகு இங்க ஆக்சஸ் எழுதணும்க்கண்ணா. சரியா? இங்க நீங்க ஸ்கேல் எழுதணும். என்ன ஸ்கேல் அப்படின்னா இங்க பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் தானே இது. ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு. என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கேல் எழுத தெரியல, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, நான் ஸ்கேல் எழுத சொல்லி தரேன். இந்த இடத்துல இருந்து
இந்த இடம் வரைக்கும் 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர். எவ்வளோ டிஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்க? 2000ல இருந்து 2500. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 500 கவுண்ட் இருக்கு. ஆமாவா? 500ன்னு போட்டுக்கங்க. அடுத்தது அகைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருந்து இங்க 1 சென்டிமீட்டர். ஆமாவா? இந்த டிஃபரன்ஸ் என்னது? 250. கரெக்டா? 250. இதை மட்டும் எழுதுங்க. இது ரெண்டுமே ருபீஸ்ல இருக்கு. ஆமாவா? நான் தானே ருபீஸ்ல மாத்தினேன். டிஸ்கவுண்ட் பிரைஸையும் நான் தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, அதையும் நான் ருபீஸ்ல மாத்திக்கிட்டேன். ஆமாவா? ஸோ இப்படி நீங்க வரைஞ்சிடுறீங்க. இப்ப நம்ம கிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாப்போமா? கொஸ்டின் என்னன்னு? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ் 3250. அப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ் இல்ல 3250 எங்க இருக்கு? இதா பாருங்க, இங்க இருக்கான். டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படி இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி தெரியுமாக்கா நான் கண்டுபிடிக்கணும்? நான் தெளிவா சொல்லி தரேன் பாருங்க. இங்க இருந்து இப்படி ஒரு கோடு, இந்த லைன் முற்ற இடத்துல, ரைட்டா? இப்போ இங்க இருந்து இப்படி ஒரு கோடு டவுன், முடிஞ்சா? ஆரோ மார்க் இங்க இருந்து இப்படி போகுது. அப்போ இந்த இடம் என்னது? எனக்கு 6500. ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ் எனக்கு 3250 இருந்தா மார்க்டு பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 6500 இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாத்திரலாமா? செகண்ட் கொஸ்டின் டிஸ்கவுண்ட் பிரைஸ் கேக்குறாங்க, மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப மார்க்கெட் பிரைஸ்ல 2500 பாருங்க. மார்க்கெட் பிரைஸ்ல 2500 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து மேல கொண்டு போங்க. இந்த இடத்துல முட்டி இருக்கு. இந்த லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இந்த லைன் முட்டிட்டு இருக்கு, இங்க முட்டிட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது அங்க இருந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் எங்க முட்டி இருக்கு? 1250. அப்போ மார்க்டு பிரைஸ் எனக்கு 2500 அப்படின்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ் எனக்கு 1250. இவ்வளவுதான் நான் கிராஃப்ல கண்டிப்பா ஸ்கேல் எழுதணும். இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு பிளாட்னு போட்டு அதோட செட் எழுதி இருக்கணும். செட் எழுதிட்டு தான் நீங்க ஆன்சரே எழுதணும். சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேசிக்ல இருந்தே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கோ த்ரூ இட். சரியா? எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஒரு கிராஃப் வரைய சொல்றாங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்யூஷன் போட்டு இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிங்க. எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. சரியா? இப்போ இந்த ஒய்யை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, எக்ஸை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. இந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகும். புரிஞ்சுதாக்கண்ணா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 24ம் எக்ஸும் டிவிஷன்ல இருக்கு. ஆமாவா? அப்படின்னா 24 டேபிள் 24ங்கிற நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல 3 8s ஆர், அப்புறம் 4 டேபிள்ல வரும், அப்புறம் 5 டேபிள்ல வராது, 6 டேபிள்ல வரும், 7 டேபிள்ல வராது, 8 டேபிள்ல வரும், 9 டேபிள்ல வராது, 10 டேபிள்ல வராது, 11 டேபிள்லயும் வராது, 12 டேபிள்ல வரும். 12 2s ஆர் 24. அடுத்தது 24 டேபிள்ல வரும். ஆமாவா? இப்ப நல்லா கவனிங்க, நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 3 4 6 8 12 24 போடுறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 2 போட்டேன்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னவாகும்? இங்க நல்லா கவனிங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடுறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடுறேன். அப்போ அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ 12ன்னு கிடைக்குமா? அப்போ ஒய்யோட வேல்யூ 12. எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போடுறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ
8. அதாவது 4 டேபிளில் 24 எத்தனை டைம்ஸ் வரும், 6 டேபிளில் 24 எத்தனை டைம்ஸ் வரும், இதை போட்டிங்கனாலே போதும். இல்லை சார் தெரியல அப்படின்னா போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ என்ன போடுறேன், 4 போடும்போது ஒய்யோட வேல்யூ 6 டைம்ஸ், அப்போ இங்கே 6. அடுத்து ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 போட்டா ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 4 டைம்ஸ். ரைட்டா? அடுத்தது 8 போட்டிங்க அப்படின்ட்டுனா 3 டைம்ஸ் 3. ஓகே, அகைன் டு 1. புரிஞ்சதா கண்ணா இது? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்தது கிராஃப் பிளாட் பண்ணிக்க. இப்படி வரைஞ்சு இப்படி எழுதின பிறகு இதை மட்டும் அழிச்சிடுறேன், இது தேவையில்லை, சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ரைட், இப்போ பிளாட் அப்படின்னு போட்டு இதை ஒவ்வொரு செட்டா எழுதிக்குங்க. 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2, 24, 1. சரி, இப்போ இந்த இன்வர்ஸ் வேரியேஷன் அல்லது இன்டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு 2 இருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. ஆனா இந்த ஒய்யை கவனிங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. 2க்கு அப்புறம் 12க்கு அப்புறம் 12ஓட சின்னது 8, 8ஓட சின்னது 6, பாருங்க இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வேல்யூ இன்க்ரீஸ், இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு இன்டைரக்ட் வேரியேஷன். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, இப்ப இங்க பாருங்க, அது காட்டுறேன். இப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா, எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அதே போல ஒய் ஆக்சிஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப இதுக்கு பேரு டைரக்ட் வேரியேஷன். இது புரிஞ்சதாக்கண்ணா? இதுதான் இன்டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். இது நிறைய பேர் இது தேவையில்லை, பட் சும்மா தெரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ரைட்டா? இப்போ நம்ம பிளாட் எழுதியாச்சு, செட் எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம கிராஃப்ல எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கிராஃப் வரையலாமா? நல்லா கவனிங்க, இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் என்னோட ஒய் ஆக்சிஸ். கண்ணா நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சிஸ் 2ல இருந்து ஆரம்பிக்குது, 3, 4. இப்போ 2, 3, 4. இப்போ இங்க நல்லா கவனிங்க, அப்போ ரெண்டுத்துக்குமான கேப் என்ன? 1 தான். அப்போ இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா? ஸோ 24 வரைக்கும் போக தேவையில்லை. அப்போ இதை கூட அடிச்சிருங்க, தேவையில்லை. 12 வரைக்கும் இருந்தா போதும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் 12 வரைக்கும் இருந்தா போதும். ஏன்னா 24னா பெருசா போகும். 12 வரைக்கும் முடிச்சுக்கோங்க. அடுத்தது இங்க ஒய் ஆக்சிஸ் பாருங்க, ஒய் ஆக்சிஸும் 12 வரைக்கும் இருந்தா போதும். ஸோ அப்போ என்னோட யூனிட் ஒவ்வொன்றா நான் எடுத்துக்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த இது மட்டும் கரெக்டா பண்ணுங்க. இப்போ ஸ்கேல் எழுதிக்கலாமா? பென்சில்ல தான் நான் எழுதணும். ஸ்கேல் 2 ஆக்சிஸ் இருக்கு. ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், இருங்க ஸ்கேல் தனியா எழுதுறேன். நீங்க ஆக்சுவலா இதுல தான் எழுதணும், எனக்கு இது சின்னதா இருக்கனால நான் ஸ்கேல் இங்க எழுதுறேன். ஸ்கேல் கிராஃப்ல தான் நான் எழுதணும், இந்த இடத்துல தான் எழுதணும். சரியா? எனக்கு இடம் இல்லைங்கிறனால நான் இங்க எழுதுறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னு 2 இருக்கு. ஸோ நான் போன சம்லயே சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டுத்துக்குமான கேப்பு 1 சென்டிமீட்டர். அதே போல ஒய் ஆக்சிஸ்ல இந்த ரெண்டுத்துக்குமான கேப்பு 1 சென்டிமீட்டர். அதைத்தான் நம்ம இங்க எழுத போறோம். சரியா? 1 சென்டிமீட்டர்ல நீங்க நாம்பளா அசியூம் பண்ண வேல்யூ என்ன? ஒவ்வொன்னா தான் கேப் விட்டுருக்கோம், ஆமாவா? அப்போ 1 யூனிட். இங்கேயும் அதே போலதான் கேப் விட்டுருக்கோம். இதுதான் கண்ணா ஸ்கேலு. இந்த ஸ்கேலை இங்க எழுதிருங்க. சரியா? இப்ப கிராஃப்ல பிளாட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2வை எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க, அதான் இங்க இருக்கான்.
12 எங்க இருக்கான்? இந்த இங்க இருக்கான் பாருங்க 12. இப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம். இதுதான் 2,12. அடுத்தது 3,8. 3,8. 3,8. கண்ணா அது எழுதணும். அடுத்தது 4,6. 4,6. அடுத்தது 6,4. 6,4. அடுத்தது 8,3. 8,3. 8,3. அடுத்தது 12,2. இங்க இருக்கு 12,2. ஓகே, கரெக்டா இருக்கா? எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும்னாக்கனா இத ஜாயின் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஓகே, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுருங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுருங்க. சரியா கண்ணா? இப்போ நாம இந்த வேல்யூஸ் எல்லாம் எந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்தோம்? இந்த ஒரு சின்ன ஈக்குவேஷன் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து தான் இவ்வளோ பெரிய ஒரு கேர்வே வரைகிற. என்னால் சிஸ்டம்ல கிளியரா வரைய முடியல. நீங்க பேப்பர் பென்சில்ல வரையும் போது ரொம்ப கிளியரா கேர்வ் கிளியரா வரைங்க. சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன் தானே இது. ஸோ அப்போ இந்த ஹோல் கேர்வே எக்ஸ் இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 இதுல இருந்து வந்தது தான். சரியா கண்ணா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒய் கண்டுபிடிக்க சொல்றாங்க எக்ஸ் 3ல இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒய் கேட்குறாங்க எக்ஸ் 3ல இருக்கும்போது. ஓகே, இப்போ எக்ஸ் 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, இங்க இருந்து நேரா ஒரு லைன் வரைங்க. பிளாக்ல வரைஞ்சுப்போம். இங்க இருந்து ஓகேவா? இப்போ இங்க இருந்து எக்ஸ் 3ல இருந்து நேரா லைன் வரைஞ்சு இப்போ இந்த பாயிண்ட் எங்க ஒய்ல மீட் ஆகுது? 8 தான் ஒய்ல மீட் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு இப்படி ஒரு ஆரோ மார்க் வரைஞ்சிருங்க. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? y is equal to 8. இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். சரியா? அடுத்தது செகண்ட் இது பார்ப்போமா? செகண்ட் இது எக்ஸ் கேக்குறாங்க ஒய் 6 இருக்கும்போது. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஒய் 6ல பார்க்கணும். ஆமாவா? இங்க போடுறேன். எக்ஸ் கேக்குறாங்க ஒய் 6 இருக்கும்போது. அப்ப ஒய் 6 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருந்து ரைட், இப்ப இது எங்க முட்டுது? இங்க முட்டுது. கீழே நேரா பாருங்க. எஸ், அப்போ ஒய்ல இருந்து 6, ஒய் 6ல இருந்து நேரா கீழே இறக்குனீங்கன்னா 4ல முட்டுது. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 4. இவ்வளவுதான் கண்ணா ஆன்சர். இந்த செகண்ட் சம்ல டைரக்ட் வேரியேஷன் என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, அதே போல ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எப்படி நாம ஸ்கேல் எழுதணும், இது எல்லாமே கத்துருக்கோம். ஆமாவா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? தேர்ட் சம்ல பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல தேர்ட் சம் பார்க்கலாம். சரியா? நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரியாக்கண்ணா? என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to 1/2 into x. இப்படி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ இங்க நல்லா பாருங்க, கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறாம இருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒய்ல நான் எந்த வேல்யூ வேணா சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஆமாவா? ஏபிசிடியில எது வந்தாலும் நான் அதுக்கு பேரே வேரியபிள்னு வச்சிருப்பேன். வேரியபிள்னா மாறிக்கிட்டே இருக்கும். வேரியிங்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாவா? அதே போல எக்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாவா? இங்க மாறாம இருக்கிற ஒரே விஷயம் இந்த 1/2 தான். இதை நீங்க மாத்தவே முடியாது. ஆமாவா? ஸோ அப்போ இந்த 1/2 தான் என்னோட கான்ஸ்டன்ட். மேத்தமேட்டிக்ஸ்ல கான்ஸ்டன்ட்டை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கே அப்படின்ற ஒரு லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு 1/2. முடிஞ்சு போச்சா?
ஃபர்ஸ்ட் இது கேட்டதே ஈஸியா முடிச்சிட்டோம். அடுத்தது வெரிஃபை இட் வித் கிராஃப். வெரிஃபை இட் வித் கிராஃப். கிராஃபை போட்ட பிறகு இது எப்படி வெரிஃபை பண்றதுங்கிறத நான் சொல்றேன். சரியாகண்ணா? ரைட். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நாம என்ன பண்ணணும், வேல்யூஸ் டிரைவ் பண்ணணும். கிராஃப் வரைகிறதுக்கு நாமளா ஒரு இதுல நாமளா அசியூம் பண்ணுவோம், இன்னொன்று இது கிடைக்கிற வேல்யூ போடுவோம். ஆமாவா? ஃபர்ஸ்ட் 2 சம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. இல்லைனாலும் இப்போ நான் அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. ரைட். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ எக்ஸ். இதுதான் அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஆமாவா? ஒரு டேர்ம் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொரு டேர்ம் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்க போறோம். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் எக்ஸை தான் அசியூம் பண்ண போறேன். இங்க எக்ஸ் நல்லா பாருங்க, இந்த 2வும் இந்த எக்ஸும் டிவிஷன்ல இருக்கா. அப்ப நான் போடக்கூடிய நம்பர் எல்லாமே 2 டேபிள்ல வர நம்பரா போட்டா இது டிவைட் ஆகுமா? இப்ப நல்லா கவனிங்க, எப்படி சொல்றேன்னு பாருங்க. y இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 4 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2 போடுறேன். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போடுறேன். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டா ஒய்யோட வேல்யூ 1. அடுத்தது பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போடுறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ 2. எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 போட்டா ஒய்யோட வேல்யூ 2. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 போடுறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 8 போடுறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ 4. அடுத்தது 10 போட்டா ஒய்யோட வேல்யூ 5. அடுத்தது 12 போட்டா ஒய்யோட வேல்யூ 6. மேக்ஸிமம் 5 இந்த மாதிரி எழுதிக்கங்க. சரியாகண்ணா? இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? பிளாட். அடுத்தது செட்டா எழுதிக்கோங்க. 2, 1, 4, 2, 6, 3, 8, 4, 10, 5, 12, 6. இதானக்கண்ணா நான் பிளாட் பண்ணும். கிராஃப்ல பிளாட் பண்ணிடலாமா? இது பாருங்க, கிராஃப்ல பிளாட் பண்ணலாம். ஸோ கிராஃப் வரையலாமா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நல்லா கவனிங்க பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12 இருக்கா? ஸோ இங்க எழுதிங்க, இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். இது 0வா இருக்கும். அடுத்தது 2, 4, 6, 8, 10, 12. ஓகே. அடுத்து இது எப்படி இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அது அப்படியே ஒவ்வொரு யூனிட்டாவே எழுதிங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அடுத்து இப்போ நல்லா கவனிங்க, ஸ்கேல் எழுதிக்கலாமா? ஸ்கேல் எப்படி? 2 ஆக்சிஸ் இருக்கு. ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 யூனிட்டா எடுத்திருக்கோம். ஆமாவா? 2 யூனிட். அடுத்தது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். ஒவ்வொரு யூனிட்டா தானே எழுதியிருக்கோம். ஸோ 1 யூனிட். முடிஞ்சு போச்சு. இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 1. 2, 1. அடுத்தது 4, 2. அடுத்தது 6, 3. 8, 4. 10, 5. அடுத்தது 12, 6. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விடுங்க. எஸ், முடிஞ்சதா? இப்போ கிராஃபை பிளாட் பண்ணிட்டோம். அடுத்தது கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஒய். ஒய் கேட்குறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 9ல இருக்கும்போது. எக்ஸ் ஈக்குவல் டு 9ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9ல இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இங்க எக்ஸே இல்லையே, எக்ஸ் இது 9ஏ இல்லையே எக்ஸ்லன்னு நினைக்க கூடாது. இந்த 8க்கும் 9க்கும் நடுவாப்புல ஒரு கோடு இருந்தா அங்கதானே 9 இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 9-ஐ இங்க இருந்து ஒரு கோடு இழுத்துட போறேன். நல்லா கவனிங்க, 8க்கும் 10க்கும் நடுவுல ஒரு கோடு. ஓகே,
இந்த கோட்ல இருந்து இங்க இருந்து ஒரு கோடு, அடுத்தது இங்க இருந்து ஒரு கோடு. ஸோ இந்த பாயிண்ட் 4க்கும் 5க்கும் நடுவுல 4.5 இருக்குமா? அப்போ y is equal to 4.5 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். Find x when y is equal to 7.5. y ஓட வேல்யூ 7.5 இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். ஸோ y இருக்கிற இடத்துல 7.5. ஸோ 7.5 நம்ம கிராஃப்ல இல்லை, ஆமாவா? ஏன்னா இங்கே தான் 6 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். போட்டுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. 7, 8, 9. ஸோ 7.5 அப்படின்றது 7க்கும் 8க்கும் நடுவாப்புல இருக்க கோடு தான் 7.5, ஆமாவா? இதுதான் என்னோட 7.5. அப்போ இங்க இருந்து இருங்க, இந்த கோட்டை நம்ம இழுத்துடணும். இங்க இருந்து இங்க, அப்புறம் இங்க இருந்து இங்க முடிஞ்சு போச்சா? வேல்யூஸ் எழுதியிருக்கேன். இது 12னா இது 14, இது 14னா இது 16. ஏன்னா ரெண்டு ரெண்டா தானே போறோம், 2 யூனிட்ஸா தானே போட்டிருக்கோம். அப்போ 14க்கும் 16க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 15 இருக்கும், ஆமாவா? 14க்கும் 16க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 15 இருக்கும். அப்போ x is equal to 15. முடிஞ்சு போச்சா? இப்போதான் நம்ம இன்னொரு கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ண சொல்றாங்க? வெரிஃபை இட் வித் த கிராஃப். கிராஃப் மூலியமா வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? யூஸ்வலா எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. யூஸ்வலா எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னா, ரெண்டு விஷயம் இருக்குங்கண்ணா. ஒன்னு ஈக்குவேஷன், இன்னொன்னு கிராஃப். சரியாப்பா? ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? y is equal to 1/2 into x. ஸோ இது ரெண்டுமே வேரி ஆகும். அதனால வேரி ஆகாம இருக்கிற ஒரே கான்ஸ்டன்ட் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு k is equal to 1/2 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். இது ஈக்குவேஷன்ல. கிராஃப்ல நல்லா கவனிங்க. கிராஃப்ல கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, m is equal to y2 minus y1 by x2 minus x1. என்ன சார் ஸ்லோப் ஃபார்முலா எழுதுறீங்க? எஸ், ஸ்லோப்புனாலும் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். அப்போ இப்ப இதுக்கு ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் k is equal to 1/2னா அப்ப கிராஃபை பொறுத்த வரைக்கும் அதே தானே வரணும். அப்படி வந்தா தானே அது சரி. அப்ப என்னால கான்பிடென்ட்டா ஐ ஹவ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரைட். அப்போ ஸ்லோப்ல y2 தேவை, y1 தேவை, x2 தேவை, x1 தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பாயிண்ட் எனக்கு தேவை. நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு 2 பாயிண்ட் தேவை, ஆமாவா? நீங்களே ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கிராஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு 2 பாயிண்ட். இது 2 எடுத்துக்கலாமா? நான் செகண்டும் தேர்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, 4,2, 6,3. ஃபர்ஸ்ட் இருக்கிறது x1, செகண்ட் இருக்கிறது y1, x2, y2. இப்போ இந்த ஃபார்முலால போடலாமா? m is equal to 3 minus 2 whole divided by 6 minus 4. அப்போ 3ல 2 போச்சுன்னா 1, 6ல 4 போச்சுன்னா 2. அப்ப பாருங்க, ஸ்லோப்பும் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனும் ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. எழுதிங்க, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். எழுதி கூட வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். ஹென்ஸ் வெரிஃபைடு.
hence verified. புரிஞ்சதா கண்ணா? கிளியரா இருக்கா? ஃபோர்த் சம் பார்ப்போம். ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. The following table shows the date of number of pipes and the time taken. ஒன்னு எக்ஸ்ன்னும் இன்னொன்னு ஒய்ன்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட், அதான் இது. ஸோ ஒரு டேப்லர் காலம் கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் நல்லா கவனிப்பா, நல்லா கவனி. இந்த இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த டேப்லர் காலம் நல்லா கவனிங்க. 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 9. இது இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. பைப்பு 2 பைப் வச்சா, 3 பைப் வச்சா, 6 பைப் வச்சா, 9 பைப் வச்சா. இந்த டைமிங் பாருங்களேன், பைப் இன்க்ரீஸ் ஆக டைமு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா? ஆமாவா? டைமு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது பாருங்க. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, டைமு டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இப்படி ஆரோ மார்க் இருந்தால் என்ன கணக்கு? இட் இஸ் அன் இன்வர்ஸ் வேரியேஷன். இங்கே எழுதிடுறேன், இட் இஸ் அன் இன்வர்ஸ் வேரியேஷன். இதை இன்வர்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா? நான் ஃபர்ஸ்டே அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டைரக்ட் வேரியேஷன் தெரிலன்னா தெரிஞ்சுங்க. ரைட். இஃப் இன் கேஸ் அது இன்டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன்னா என்ன சார்? இப்போ அதுக்கும் கொஸ்டினுக்கும் ஏதாவது ரிலேட்டடா இருக்கா? எஸ், இருக்கு. எப்பெல்லாம் என்னோட டேப்லர் காலம் இந்த மாதிரி இன்டைரக்ட் வேரியேஷனா இருக்கோ அப்பெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க? XY இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணுமே புரியலையே. இப்போ நம்மளோட நம்பர் ஆஃப் பைப்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல, இதை நம்ம என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ்ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இதை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 45. ஆன்சர் என்ன? 90. இதே 90 தான்க்கனா நீங்க இந்த டேப்லர் காலத்துல எதை மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் கிடைக்கும். ஓகேவா? இதே ரேஷியோல தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்வர்ஸ் வேரியேஷன், அதாவது இன்டைரக்ட் வேரியேஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன். அவங்களே டேப்லர் காலம் கொடுத்துட்டாங்க, நம்மளோட வேலை பிளாட் அப்படின்னு போட்டு பிளாட் எழுதுறது தான். 2,45, 3,30, 6,15, 9,10. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க். டைம் கேட்குறாங்க, அதாவது ஒய் கேட்குறாங்க. வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ நம்மள என்ன கேட்குறாங்க? ஒய் கேட்குறாங்க எப்போ? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ல. இது ஒரு கொஸ்டின். அடுத்தது நம்பர் ஆஃப் பைப்ஸ். நம்பர் ஆஃப் பைப்ஸுங்கிறது எக்ஸ் கேட்குறாங்க, ஒய் வந்து 9ல இருக்கும்போது. ஸோ எக்ஸ் கேட்குறாங்க, ஒய் வந்து 9ல இருக்கும்போது. கண்ணா இதை நீங்க இது வரைக்கும் நீங்க கொஸ்டின்ல எழுதுனா போதும். ஆனா இதை நம்ம இங்கேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சும்மா ரஃப் ஒர்க்ல போட்டுங்க பாருங்க. ரஃப் ஒர்க்ல சும்மா பாருங்க. இவங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்ட்டு. ஆமாவா? இப்போ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்குமா? இங்க தான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்னதான் கிடைக்கணும்? 90 தான் கிடைக்கணும். ஓகேவா? அப்போ 5 எக்ஸுங்கிற இடத்துல 5 போடுங்க, இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஆமாவா? அப்போ y is equal to 90 divided by 5 என்ன? 18. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கோட ஆன்சர் என்ன? 18. ஓகேவா? இதே தான் நம்ம கிராஃப்ல போட்டாலும் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு போடுங்க. இதுக்கு போட்டு வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே போடுங்க. xy is equal to 90. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு ஒய் தான் 9, 90. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 by 9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. முடிஞ்சு போச்சு. இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஆனால் இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ட்ரா த கிராஃப் ஃபார் த அபவ் டேட்டா அப்படின்னு சொல்லி கிராஃப்ல தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேவா? ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரைட். இப்போ நம்ம கிராஃபுக்கு போகலாம் வாங்க.
ஸோ இப்போ இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இந்த நம்பர்ஸ் பாருங்க, 2க்கு அப்புறம் 3 இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பேன், நான் வரிசையாவே எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் எழுதிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க 5 5 இருக்கா, 5 டேபிள் இது எல்லாமே ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 5 10 15 20 25 30 35 40 45 50 வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இங்க 45 தான் ஹையஸ்ட் நம்பரா இருக்கு. ஸோ இப்போ 2ல 45, ஃபர்ஸ்ட் 2ல 45, 2, 45 ஃபர்ஸ்ட் கிராஃப் பிளாட் பண்ணிட்டேன். செகண்ட் 3ல 30, செகண்ட் கிராஃப் பிளாட் பண்ணிட்டேன். அடுத்தது 6ல 15, 6ல 15 அடுத்தது பிளாட் பண்ணிட்டேன். அடுத்தது 9ல 10, 9ல 10 முடிஞ்சு போச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஸ்கேல் எழுதிக்கோங்க. ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேலுக்கு டெஃபினட்டா 1 மார்க் இருக்குன்னா 2 ஆக்சிஸ் இருக்கு, ஒன்று ஒய் ஆக்சிஸ், சாரி ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். இதுவும் 1 சென்டிமீட்டர் தான், இந்த ரெண்டுத்துக்கும் கேப். ஸோ இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தான். இந்த 1 சென்டிமீட்டர்ல நீங்க என்ன வேல்யூ அசியூம் பண்ணிருக்கீங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 யூனிட், அதுவே ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 யூனிட் கேப் அடிச்சிருக்கிறீங்க, ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கேம் முடிஞ்சதா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களோட செகண்ட் கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல இல்லாம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு மாத்திங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சம் பார்த்தோம், அது இந்த மாதிரி தான் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியும் கூட. ஓகேவா? இதை இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் நாம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5 எங்க இருக்கு? இது இங்க இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், ஆமாவா? எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒய் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சது? 18. ஸோ நீங்க பேனிக்கே ஆக வேணாம். ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்கும். சரியா? இந்த பாயிண்ட்ல போட்டு y is equal to 18. That's all. ஸோ 18 தான் நான் கிடைக்கணும், 18 தவிர்த்து மற்ற எதுவும் கிடைக்கக்கூடாது. பாயிண்ட் கரெக்டாக கிளியரா இருக்கணும். சார் 19 கிடைக்கலாமா? கிடைக்கக்கூடாது. ஸோ ஷார்ப்பா 18 தான் கிடைக்கணும். அதனால தான் இந்த மாதிரி இந்த சம்முக்கு மட்டும் வெரிஃபிகேஷன் போட்டு ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிராஃப் பிளாட் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம இந்த கர்வ் வரையும் போது பாயிண்ட் டீவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? when x equal to 5 y will be 18. அடுத்தது y equal to 9. y equal to 9ங்கிறது இங்க எங்கே இல்லை, இந்த இடத்துல 5க்கும் 10க்கும் கிட்ட தானே இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ். அப்போ y equal to 9 அப்படின்னும் போது x என்னவா கிடைச்சது? எனக்கு 10ன்னு கிடைச்சது. ஸோ அப்போ ஷார்ப்பா 10ல முட்டியிருக்கு. ஓகே.
ஸோ அப்போ இங்கே இங்கே ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10. இதை நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணி காட்டணுங்கண்ணா. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் எழுதிக்கோங்க. y is equal to 18, x equal to 10. y is equal to 18, x equal to 10. ஸோ அப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பைப்பு. பைப் எத்தனை தேவை? நம்பர் ஆஃப் பைப்பு. இது டைம் டேக்கன். ஒய்ன்றது டைம் டேக்கன். அப்போ 5 பைப் இருந்தா 18 நிமிஷத்துல அந்த தண்ணி நிறைஞ்சிரும். ஸோ 10 பைப் இருந்தா 9 நிமிஷத்துல அந்த தண்ணி நிறைஞ்சிரும். ஓகே, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. எக்ஸாம் இது ஆன்சர் எழுதும் போது டைம் டேக்கன், நம்பர் ஆஃப் பைப் தான் நீங்க எழுதணும். சரியா? அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க கரெக்டா. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல 5th சம் பார்க்கலாம். சரியா? A school announces that for a certain competition, the cash prize will be distributed for all participants equally as shown below. 2 பார்ட்டிசிபெண்டா இருந்தா அவங்களுக்கு 180 ரூபா. இஃப் இன் கேஸ் 4 பார்ட்டிசிபெண்டா இருந்தா அவங்களுக்கு 90 rupees. 6னா 60, 8னா 45, 10னா 36. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ பிஃபோர் கோயிங் தி ரெஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின், நீங்க இந்த டேப்லர் காலமை நல்லா கவனிங்க. இந்த டேப்லர் காலம்ல வேல்யூஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல வேல்யூஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் நான் என்ன சொல்லியிருந்தேன்? டேப்லர் காலம் இன்டைரக்ட் வேரியேஷன் அல்லது இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ அப்படி இருந்தா என்னோட எக்ஸ் வேல்யூவும் என்னோட ஒய் வேல்யூவையும் நான் மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ த்ரூ அவுட் த டேப்லர் காலம் சேமா தான் இருக்கும். ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க. 2 into 180 எவ்வளோ? 360யா? 2 into 180 360. ஆமாவா? அப்போ இந்த 360ல நீங்க எந்த இந்த டேப்லர் காலம்ல எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கனாலும், இப்போ 4 into 90 போட்டு பாருங்களேன், 360 தான் வரும். அடுத்தது 6 into 60 போட்டு பாருங்களேன், 360 தான் வரும். அப்போ இந்த 360ங்கிறது என்னோட கான்ஸ்டன்ட். இது மாறவே மாறாது. அப்போ நான் என்ன முடிவுக்கு வரேன்? k is equal to 360. இந்த kங்கிறது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட். போன சம்முலையே பார்த்துருந்தோம். ஆமாவா? இதை கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், வேரியேஷன்ஸோட கான்ஸ்டன்ட். இது மாறவே மாறாது. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Find constant of variation where constant of variation k is equal to 360. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்குறாங்க பாருங்க. கிராஃப் தி அபவுட் டேட்டா. இந்த அபவுட் டேட்டாவை கிராஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ எப்படி பிளாட்? அப்போ என்ன பண்ணுவோம்? பிளாட் அப்படின்னு போட்டு இதை 2,18 சாரி 2,180, 4,90, 6,60, 8,45, 10,36 இப்படி போடுவோமா? அப்புறம் என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட். எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னால அவங்க என்ன கேட்கறாங்க? அமௌண்ட் கேட்கறாங்க. இஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் இஸ் 12, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் 12 இருக்கும்போது அவங்க எவ்வளவு வாங்குவாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இதை நம்பர் ஸ்டைல் எழுதிக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இருக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதாங்க நான் கொஸ்டின். ஸோ கிராஃப் போடலாம். இதுலயே கண்டுபிடிக்கலாம், இதுலயே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நமக்கு என்ன? இதுலயே கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, அதுவும் கரெக்டு தான். சரியா? இதுலயே ஈக்குவேஷன்லயே கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் கிராஃப்லயே கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னும் போது ஒய் தானே கேட்குறாங்க. கே என்னன்னு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 360. நாம ஏற்கனவே பார்த்தோம் இந்த டேப்லர் காலத்துல எதை ரெண்டத்தை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 360 தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆமாவா? அப்போ ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 12 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ 12 டேபிள்ல 12 1 டைம், 36 3 டைம்ஸ், ஒரு 0 இருக்கு போட்டுக்குங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 30. இப்பயே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எக்ஸ்ல 12, ஒய்ல 30 வர மாதிரி கிராஃப் வரைஞ்சிங்கன்னா கூட, இப்படி நான் சொல்லி கொடுக்க கூடாது, பட் இருந்தாலும் ஒரு டு பி ஆன் த சேஃபர் சைடு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ல 12, ஒய்ல 30 வர மாதிரி வச்சிங்கன்னா கேம் முடிஞ்சு. ஓகேவா?
சரி வாங்க இப்போ கிராஃப் பார்க்கலாம். கிராஃப் பார்த்துடலாம். ஓகே, இப்போ கிராஃப் பார்த்துடலாமா? ஸோ இப்போ பாருங்க 2, 4, 6, 8, 10 இது ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, 2 இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்? 2, 4, 6, 8, 10, 12 இதுதான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல 180 வரைக்கும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கிளியரா தான் போடணும். 10, 10 போடுவோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 140, 150, 160. ஸோ இந்த எண்டை வந்து 180ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா கூட சரி வைங்க. 170 இங்கே 180ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஒரு சிம்பிள். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இது பிளாட் பண்ணிடலாம். பாருங்க 2 இங்க இருக்கு. அப்படியே மேல போச்சு அப்படின்னா 180 இங்க வருதா? அப்போ 2,180. ஓகே, அடுத்தது 4ல 90. 4 அடுத்தது இங்க வருது. 4 இங்க 90. 4ல 90. அகைன் 6ல 60. 6ல 60. 6ல 60. அடுத்தது 8ல 45. 45 40க்கும் 50க்கும் நடுவுல வருமா? 8ல 45. 8ல 45. அடுத்தது 10ல 36. 36ங்கிறது 40க்கும் 30க்கும் நடுவுல வருமா? கொஞ்சம் மேல இங்கன வச்சுப்போமா? ஸோ 10,36. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டை இழுத்து விட்டீங்கன்னா யா. இப்போ பாருங்க, இப்போ நம்மள கொஸ்டின்ல அவ்வளோதான், கிராஃப் பிளாட் பண்ணியாச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 12 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் 12 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இதை நீங்க ஜாயின் பண்ணுங்க. நாம ஏற்கனவே ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 12ங்கும் போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 13 வந்தது. ஸோ 30ல வர மாதிரியே கிராஃப் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஆனா இந்த கர்வ் வரையும் போது அந்த பாயிண்ட் மிஸ் ஆகுறது சகஜம் தான் கண்ணா. ஸோ நமக்கு தான் வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இன்வெர்ஸ் வேரியேஷன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இன்வெர்ஸ் வேரியேஷன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு நமக்கு தெரியும்ல. அதை வச்சு நம்ம 13 கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ இதை ஜாயின் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சது. 30க்கு வர மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிருங்க. ரைட். எக்ஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான். ஸோ இங்கே எப்படி, இங்கே எப்படி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. ஆன்சர் முடிஞ்சது. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. இதுதான் கண்ணனோட ஆன்சர். முடிஞ்சதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல 6th சம், லாஸ்ட் சம். ஒரு 2 வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்கு, பார்க்கிங் ஜோன். சரியா? அதுல ஒரு வண்டியை நீங்க 4 மணி நேரம் நிறுத்தினீங்கன்னா 60 ரூபா, 8 மணி நேரம்னா 120 ரூபா, 12 மணி நேரம் அப்படின்ட்டுனா 180 rupees, 24 அப்படின்னா 360. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்கிற டேப்லர் காலம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? செக் இஃப் தி அமௌண்ட் சார்ஜ் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன். நான் ஏற்கனவே டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆமாவா? இப்போ செக் பண்ணிடலாமா? ஒன்றும் இல்லை, இந்த டேப்லர் காலத்தில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் பாருங்க, இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாவா? ஒய்யோட வேல்யூஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாவா? ஸோ எக்ஸோட வேல்யூ இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யோட வேல்யூ இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே ஒரே போல, ஒன்று போல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வி கால் இட் ஆஸ் டைரக்ட் வேரியேஷன். சரி சார், அப்படியே இந்த இதுலயும் இன்டைரக்ட் வேரியேஷனா என்னன்னு சொல்லிருங்க. ஒரு வேல்யூ இப்படியும் இன்னொரு வேல்யூ இப்படியும், அல்லது ஒரு வேல்யூ இப்படி இன்னொரு வேல்யூ இப்படி, இந்த மாதிரி இதுல ரெண்டுத்துல எது வந்தாலுமே we call it as inverse variation or indirect variation னு சொல்லுவோம். புரியுதா கண்ணா? இது கிளியரா இருக்கா? கிராஃப்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இது இன்வெர்ஸ் வேரியேஷனா இருந்தா
எக்ஸும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணா ஆல் த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த ஒய் வேல்யூ ஒருவேளை அது இன்வர்ஸா இருந்தா சொல்றேன் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் டேப்லர் காலம் ஃபுல்லா சேமா தான் கிடைக்கும். ஸோ போன சம் ஃபிஃப்த் சம்லயே பார்த்துருந்தோம் ஆமாவா 316 நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருந்தது. ரைட். அடுத்தது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா ஒய்யையும் எக்ஸையும் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இப்ப நமக்கு இந்த 6th கொஸ்டின் அப்படின்றது நமக்கு டைரக்ட் வேரியேஷன் ஆமாவா. ஸோ we have direct variation. அப்போ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் நான் மல்டிப்ளை பண்ணனா டிவைட் பண்ணனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எனக்கு சேமா தான் இருக்கும். அந்த சேமுக்கு இங்கிலீஷ்ல என்னது கான்ஸ்டன்ட். எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நீங்களே டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸ் 4ஐயும் 60யும் டிவைட் பண்ணி பாருங்க. 8ஐயும் 120யும் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணிடலாமா? ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து பண்றேன். ஸோ எது பண்ணலாம்? செகண்ட் ஒன் பண்ணலாமா? 8 120 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 60 டைம்ஸ். அகைன் 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 30 டைம்ஸ். இப்போ 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டைம் 15 டைம்ஸ். ஸோ என்னோட வேல்யூ என்னது 1/15. இதுதான் நான் ஆல் த்ரூ அவுட்டாவே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இது கேட்கல. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இது டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். இது மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். சரியாகண்ணா? அடுத்தது ஃபைண்ட் தி அமௌண்ட் பெய்டு. அமௌண்ட் பெய்டுனா நம்மள ஒய் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. when the parking time is 6 hours x equal to 6 இருக்கும்போது y என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது ஃபைண்ட் த பார்க்கிங் டியூரேஷன். செகண்ட் இதுல டைம் கேட்குறாங்க. டியூரேஷன்னாலே டைம் தானே. when the amount paid is 150 y is equal to 150. சரியா? எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கேட்குறாங்க, ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்குறாங்க. இவ்வளோதான். கிராஃப்ல சால்வ் பண்ணலாமா? வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கிராஃப் வரைஞ்சிடலாம். ஸோ பாருங்க பிளாட். ஸோ நான் கொடுத்துருக்கிற டேப்லர் காலம்ல கொடுத்துருக்கிற வேல்யூல எக்ஸில் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட்டும் ஒய்ல கொடுத்துருக்கிறத செகண்ட் எழுதியிருக்கேன். சரியா? இதே தான், இதே வேல்யூஸை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூஸ் பாருங்க. இந்த 4 நம்பருமே 4 டேபிள்ல வருதா? அப்ப நான் அப்புறம் 4 4ஆவே எழுதிடுவேனா? இங்க பாருங்க 4 4க்கு அப்புறம் 8 8க்கு அப்புறம் 12 12க்கு அப்புறம் 16 16க்கு அப்புறம் 20 20க்கு அப்புறம் 24 24க்கு அப்புறம் 28. இப்ப 4 8 12 24. இப்ப இந்த 4மே பிளாட் பண்ண முடியுமா என்னால இங்க? ரைட். அடுத்தது இங்க பாருங்களேன் 60 120 180 360 இது எல்லாமே 30 டேபிள்ல வருமா? அப்ப பாருங்க 30 30 எழுதியிருக்கேன். 30 30 எழுதியிருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல 30 30 எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 4 எழுதியிருக்கேன். அப்ப என்னோட ஸ்கேல் எப்படி வரும் கண்ணா? என்னோட ஸ்கேலு 2 இருக்கு. ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு ஒய் ஆக்சிஸ். ஸோ இதுவும் 1 சென்டிமீட்டர் தான், இதுவும் 1 சென்டிமீட்டர் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 யூனிட் விட்டுருக்கேன், ஒய் ஆக்சிஸ்ல 30 யூனிட் விட்டுருக்கேன். இப்போ கிராஃப் பிளாட் பண்ணலாமா? ஸோ 40 60 சாரி 4 60. ஸோ அப்போ 4, 60. அடுத்தது 8 120 8, 120. அடுத்தது 12 180 12 180. முடிஞ்சு போச்சா? அடுத்தது 24 360. ஸோ 24 360. இங்க 214 தப்பா போட்டிருக்கேன். சாரி கண்ணா, இதை மட்டும் அப்படியே மாறிச்சு. 3க்கு பதிலாக 2 போட்டு. ஸோ 24 360 இங்க இருக்கு. ஓகே. இப்போ 24 360 முடிஞ்சு போச்சா? இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. அடுத்தது இப்போ கொஸ்டினை பாருங்க. என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல
x equal to 6, y equal to வாட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல x equal to 6, y is equal to வாட். ஸோ 6 அப்படின்றது 4க்கும் 8க்கும் நடுவுல இருக்குமா? நடுவுல வச்சுக்கலாமா? 4க்கும் 8க்கும் நடுவுல. ஸோ இங்க வச்சுப்போமா? ஒரு நேரா ஒரு லைன் வரைங்க. ஸோ 90ல வந்து கட் ஆகுதா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 6, y இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ என்ன பண்ணணும்னாக்கனா டேப்லர் காலத்துல இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? நாம ஏற்கனவே போட்டு பார்த்தோம் இல்லையா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? x டிவைடட் பை y இஸ் ஈக்குவல் டு கேன்னு தெரியும்ல. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைச்சது? 1/15 கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே எனக்கு என்னதான் கிடைக்கணும்? 1/15 தான் கிடைக்கணும். கிடைக்குமான்னு பார்ப்போம். 2 டேபிள் அடிச்சு 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ், இது 30 டைம்ஸ். ஸோ 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 1 டைம், இது 15 டைம்ஸ். கிடைச்சிருச்சா? ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? செக் செக் இது செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒருவேளை இது சரியா வரலன்னா என்ன சார் பண்றது? பாயிண்ட் எல்லாம் மாறி வந்தா என்ன பண்றது அப்படின்னா ஆன்சர் தப்புன்னு அர்த்தம். நீங்க கிளியரா போட்டா மட்டும்தான் கண்ணா இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வரணும். ரைட்டா? அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? y x ஈக்குவல் டு வாட், y இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு வாட், y இஸ் ஈக்குவல் டு 150. y 150 இருக்கும்போது yல 150 எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. Yes. அப்ப 8க்கும் 12க்கும் நடுவுல என்ன இருக்கு? இது இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. இது இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. ஸோ 8க்கும் 12க்கும் நடுவுல என்ன இருக்கு? இவர் 8, 9, 10, 11, 12. ஆமாவா? 8க்கும் 12க்கும் நடுவுல இருக்கா? ஸோ 8க்கும் 12க்கும் நடுவுல என்ன இருக்கு? 10. ஸோ மை ஆன்சர் வில் பி 10. அப்போ x ஈக்குவல் டு 10. x ஈக்குவல் டு 10. இதை இங்க எழுதிக்கங்க. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10. செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் எப்படி செக் பண்ணி பார்க்கறது? சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் a direct variation xy is equal to k. k நான் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன்? k is equal to 1/15. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு 1/15 கிடைக்கணும். கிடைச்சதுன்னா ஆன்சர் கரெக்ட். 1/15. எஸ், ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸ்கேல் எழுதணும், பிளாட் எழுதணும், இந்த பாயிண்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணணும், ஆரோ மார்க் டெஃபினட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இது டைரக்ட் வேரியேஷனா டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். டைரக்ட் வேரியேஷன் என்ன ஃபார்முலா, இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் என்ன ஃபார்முலா, எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ வித் திஸ் எக்ஸசைஸ் 3.15 கெட்ஸ் ஓவர். சரியா? 3.16ல பார்க்கலாம். ரெகுலரா கன்சிஸ்டண்டா வீடியோவை பாருங்க. தேங்க்யூ.